என்ன பாருங்க நண்பர்களே, இந்த இடம் வந்து ஒரு 12க்கு 12ல 2 இஷ்டமான இடம். இந்த இடத்துல கீரை விதை போடணும்னு சொன்னா ஒரு 100 கிராம் விதை போட்டால் போதும். அந்த 100 கிராம் விதைய ஒரு கிலோ மண்ணில் கலந்து அந்த விதையை போடணும். ரெண்டாவது, அந்த இடத்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கொத்தி விட்டு சரி பார்த்து அதில் வேற உரங்கிறோம் அதெல்லாம் போட வேணாம். உரம்னு சொன்னால் சாணி உரம் மட்டுமே, மற்றபடி எதுவும் இல்லை. அது எதுக்கு போடுறதுன்னா வந்து வேற உரம் போட்டால் ஏதாவது அது பண்ணணும் இது பண்ணணும் பூச்சி விழும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு சாணி உரம் மட்டும். இந்த கொத்தி விடுறது, இந்த மண்ணை பிரட்டி விடுறது, இந்த மண்ணை உதிரி ஆக்குறது எதுக்குன்னா கீரை நல்லா தளர்ந்து வரும்போது அதை எடுக்கும்போது கையினால் டைட்டாக எடுப்போம். அதனால வேறு அறாமல் வரும். அதுக்காகவே இது மாதிரி செய்யணும். இது மாதிரி செய்கிறோம். இது மாதிரி மற்றவங்களும் ஃபாலோ பண்ணால் இது மாதிரி செய்யலாம். 1 கிலோ மண்ணுக்கு 100 கிராம் ஏற்ற மாதிரி மண் வந்து உதிரியாக இருக்கணும். உதிரியாக இருந்தால் தான் விதை போடும்போது எல்லா பக்கமும் பிரிஞ்சு விழுவோம். ஈரமண்ணாக இருந்தால் விதைகள் எல்லாம் சேர்ந்து விழுகும். ஒரு இடத்துல முளைக்கும், ஒரு இடத்துல. ஆமாம், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா நல்லது நடக்கும். நல்லது செய்யப்பா. குழம்பாமல் யாருடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை போலே நான் என் இயல்பில் இருப்பேன். ஆரறிவென்றே அலட்டாமல் எளிதாய் நானும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.